மனிதர்கள ஒரு சிலர் ரொம்பவே புத்திசாலியா இருக்கிறது போல விலங்குகளையும் சில விலங்குகள் ரொம்பவே புத்திசாலியா இயற்கையால் படைக்கப்பட்டதா. இப்படிப்பட்ட விலங்குகள் அதோட புத்திசாலித்தனத்தால செய்யும் சில செயல்கள் நம்மள ரொம்பவே ஆச்சரியப்படுத்துறதாயும் மாறி போகின்றது. அப்படிப்பட்ட புத்திசாலியான விலங்குகள் பற்றியும் அவை செய்யும் சில புத்திசாலித்தனமான செயல்பாடுகள் பற்றியும் இந்த காணொளியில பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஆப்பிரிக்காவில் அதிகமாக பார்க்கக்கூடியதா இருக்கிற பிளாக் ஹெரோன் பறவைகள் அதோட புத்திசாலித்தனத்தை தனக்கு தேவையான சாப்பாட்டை ரொம்பவே இலகுவா பெற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்துகின்றதா. பகல் நேரங்களில் தண்ணீருக்கு மேற்பரப்புக்கு வர மீன்கள் மீன் பிடிப்பதற்காக தண்ணீருக்கு பறந்து வர பறவைகளை பார்த்ததும் மறுபடியும் தண்ணீருக்குள் போய் ஒளிந்து கொள்ளுகின்றது. இதனால இந்த பிளாக் ஹெரோன் பறவைகள் மீன்களை பிடிக்க இப்படியான ஒரு யுக்தியை பயன்படுத்துகின்றதா. அதாவது இந்த பறவைகள் அதோட நீளமான சிறகுகளை விரித்து ஒரு குடை போல பிடித்துக்கொண்டு தண்ணீரின் ஒரு கிடத்தில் நின்று விடுமா. இதனால பகல் வேளைகள்ல அந்த இடம் மாத்திரம் பறவையோட நிழல் காரணமா இருளடைந்து விடும். இதை பார்த்ததும் இருளென்று நினைத்த மீன்கள் ஏமாந்து போவதோட நீரின் மேற்பரப்புக்கு வர ஆரம்பிக்குமா. அப்படி மேற்பரப்புக்கு வர மீன்களை இந்த பறவைகள் லாபகமாகவே பிடித்துக் கொள்ளுகின்றது. இந்த காணொலியை பார்க்கிறப்போ இனி யாருக்குமே மாடு என்று கண்டிப்பா திட்ட மாட்டீங்க. ஆய்வுகள மாடுகள் ரொம்பவே புத்திசாலித்தனமான விலங்கு என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சமூகத்தில் நடக்கிற விஷயங்களை கவனமா கவனிச்சு நீண்ட காலத்துக்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய திறமை மாடுகளுக்கு இருக்கின்றதா. இந்த காணொலியை பாருங்க. இதுல ஒரு மாடு தண்ணீர் குடிப்பதற்காக ஹேண்ட் பம்பை பயன்படுத்துகின்றது. இதுல கைப்பிடியை ஒரு வாட்டி கீழே பதித்து தண்ணீர் குடிக்கும் மாடு தண்ணீர் முடிந்ததும் மறுபடியும் கைப்பிடியை மேலே தூக்க வேண்டும் என்பதையும் கீழே பதிக்க வேண்டும் என்பதையும் நீண்ட நாள் அவதானிப்பில் மனிதர்களிடமிருந்து தெரிந்து கொண்டுள்ளது. இந்த புகைப்படத்துல இப்ப நீங்க பாக்குற இந்த சிறுமியோட பேர் தான் கேபி மேன். 2011 ஒரு வாட்டி தற்செயலா காகங்களுக்கு உணவு கொடுத்தப்போ காகங்களுக்கும் தனக்கும் உண்டான உறவு ரொம்பவே ஆச்சரியப்பட வைத்ததாக கேபியினால் BBC ஊடகத்துக்கு கொடுக்கப்பட்ட நேர்காணல்ல சொல்லப்பட்டது. பறவைகள காகங்கள் ரொம்பவே புத்திசாலித்தனமான பறவை என்பது நமக்கு தெரிஞ்ச ஒன்றுதான். ஆனா காகங்கள் தங்களுக்குள்ள நன்றி உணர்வை கேபியுடன் காட்டிய விதம் பலரையும் நெகிழச் செய்த ஒன்று. கேபி தன்னோட தோட்டத்துல பறவைகளுக்கு உணவு கொடுப்பதற்காக பிரத்யேகமான ஒரு இடத்தை அமைத்து ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கொடுக்கின்றாள். தினமும் அந்த சாப்பாடை சாப்பிட்டு செல்லும் காகங்கள் பல இடங்கள்ல இருந்து கொண்டு வர பல பொருட்களை கேபியோட வீட்டில் வைத்து செல்லுமா. இப்போ நீங்க பாக்குற எல்லாமே நீண்ட நாட்களாக காகங்கள் கேபிக்கு கொடுத்த பரிசு பொருட்கள் தானா. மனிதர்களுக்கே நன்றி உணர்வு இல்லாதப்போ காகங்களோட இந்த செயல் நமக்கும் ஒரு முன்னுதாரணமும் கூட. இப்போ நீங்க பாக்குறது ஆன்லைன்ல பல கோடி பேர்களால் பார்க்கப்பட்ட ஒரு வீடியோ. இந்த வீடியோ மத்திய சீனாவோட ஹெனன் மாகாணத்தில் காணப்படும் செங் ஷூ என்ற மிருக காட்சி சாலையில் வைத்து எடுக்கப்பட்டதா. இந்த காணொலியில கொலம்பியாவோட ஒயிட் பேஸ் கப்புச்சின் என்று சொல்லப்படும் ஒரு குரங்கு தன்னோட கைகள்ல கல்லொன்றை வைத்து அதன் பக்கத்தில் அடைக்கப்பட்டிருக்கும் கண்ணாடி ஒன்றை உடைப்பதற்கு முயற்சி செய்கின்றது. இந்த காணொலியை படம் பிடித்த வாங் என்று சொல்லப்படும் சுற்றுலா பயணி கூறுறப்போ ஆரம்பத்துல இந்த கப்புச்சின் குரங்கு அதோட கைகள்ல கிடைத்த கல்ல கூராக்க முயற்சி செய்து அதன் பிறகு கண்ணாடியை உடைக்க முயற்சி செய்ததான். இது மட்டும் இல்லாம இந்த கப்புச்சின் குரங்கு மாத்திரம் இந்த மிருக காட்சி சாலையில் உள்ள மற்ற குரங்குகளை விடவும் புத்தி கூர்மை கூடியதா சொல்லப்பட இன்னும் ஒரு காரணம் உள்ளது. அதாவது கற்கள் குச்சிகள் போன்ற கருவிகளை இந்த குரங்கு பயன்படுத்த தெரிஞ்சதோட விதைகளை உடைக்கிறதுக்காகவும் பாறைகளை பயன்படுத்த தெரிந்து வைத்திருக்கின்றது. இப்போ கடல்ல இருக்கிற உயிரினங்கள்ல கிரேட் ஒயிட் ஷார்க் சுறாக்கள் தான் ரொம்பவே ஆபத்தானது. ஆனா இந்த கிரேட் ஒயிட் ஷார்க் சுறாக்களே பார்த்து பயப்படும் ஒரு உயிரினம் கடலில் வாழ்கின்றது என்பது பலருக்கும் தெரிந்திருக்க சாத்தியம் குறைவு. ஓர்கா இல்லனா கில்லர் வேல் என்று சொல்லப்படும் இவை அதோட புத்திசாலித்தனத்தால் ஆபத்தான ஒயிட் ஷார்க் சுறாக்களை கூட கொன்று சாப்பிடக்கூடியதான். இது எப்படி சாத்தியம் என்றா ஒரு சுறா தண்ணீரில் இந்த மாதிரி நீந்துவதை தான் பார்த்திருப்பீங்க. ஆனா தண்ணீரில் கிரேட் ஒயிட் ஷார்க் சுறா ஒன்று இந்த மாதிரி தலைகளா திருப்பி விடுறப்போ டோனிக் இம்மொபிலிட்டி என்று சொல்லப்படுற பரலைசிஸ் நிலைக்கு சென்று விடுமா. இதனால சுறாவினால் மறுபடியும் நீந்த முடியாமலும் எதிரியோட சண்டையிட முடியாமலும் போய்விடும். ஒரு ஓர்கா மாத்திரம் அளவில் பெரிய சுறாவை தலைகளா திருப்புவது கடினமாயிருக்கிறதுனால ஒன்றுக்கொன்று எதிரான திசைகள்ல 2 ஓர்காக்கள் திட்டமிட்டு சுறாக்களை தாக்குகின்றது. பொதுவா ஓர்கா என்ற இந்த கில்லர் வேல்களுக்கு கிரேட் ஒயிட் ஷார்க் சுறாவோட ஈரல் ரொம்பவே பிடிக்குமா. இதனால அதை சாப்பிடுவதற்காகத்தான் இந்த மாதிரி செய்கின்றது. ஆப்பிரிக்காவோட ரொம்பவே புத்திசாலி மற்றும் தந்திரம் கொண்ட பறவையாக இந்த ட்ரோங்கோ பறவை சொல்லப்படுகின்றதா. குறிப்பா இந்த பறவைகளால் 50 வித்தியாசமான வார்னிங் சத்தங்களை எழுப்ப முடியும். இந்த சத்தங்களை இந்த பறவை மிமிக் செய்ய முக்கியமான காரணம் மற்ற பறவைகள் இல்லனா சிறிய பாலூட்டி விலங்குகள் வேட்டையாடி பெற்ற உணவை திருடி சாப்பிடுவதற்காகவே இந்த மாதிரி போலியான சத்தங்களை எழுப்பி மற்ற விலங்குகளை பயமுறுத்துமா. இதனால எதிரி விலங்கு என்று நினைத்து அந்த விலங்கு அங்கிருந்து சென்றவுடன் அதோட சாப்பாட்டை ட்ரோங்கோ பறவை
அதிகமாகவே திருடி சாப்பிடுகின்றது. குறிப்பா ஒரு நாளைக்கு 23% உணவை இந்த ட்ரோங்கோ பறவைகள் மற்ற பறவைகளிடமிருந்து திருடி சாப்பிடுவது குறிப்பிடத்தக்கது. சிம்பன்சிகள் ரொம்பவே புத்திசாலியான விலங்கு என்பது நமக்கு தெரிஞ்ச ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு சிம்பன்சியோட புத்திசாலித்தனம் இந்த காணொளியில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. நெதர்லாந்தில் காணப்படுற ராயல் பார்க்கஸ் என்ற மிருக காட்சி சாலையில் வைத்து சிம்பன்சிகளை காணொளியா படம் எடுக்க அனுப்பப்பட்ட ட்ரோனை ஒரு சிம்பன்சி சாமர்த்தியமா ஒரு குச்சியை பயன்படுத்தி நிலத்தில் தட்டி விடுகின்றது. ட்ரோன் பறந்தப்போ அமைதியா நீண்ட நேரமா பார்த்து கொண்டிருந்த இந்த சிம்பன்சி அந்த ட்ரோன் அதோட கூண்டுக்கு அருகில் வாரப்போ அதனை ஒரு ஆபத்து என்று எண்ணி கூண்டின் உச்சிக்கு ஏறி ஒரு குச்சியை பயன்படுத்தி மனிதர்கள் போலவே கீழே தட்டி விடுகின்றது. அது மட்டுமில்லாம கீழே விழுந்த ட்ரோனை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பதும் அந்த ட்ரோனில் காணொலியாக பதிவாகி இருக்கின்றது. 23 வயதான டூசி என்ற இந்த சிம்பன்சி அங்கிருக்கும் மற்ற சிம்பன்சிகளை விடவும் புத்திசாலி என்பது குறிப்பிடத்தக்கது. காகங்களோட புத்திசாலித்தனத்தை பற்றி முன்னதா சொல்லி இருந்த அப்படிப்பட்ட காகங்களோட இன்னும் பல புத்திசாலித்தனத்தை கண்டுபிடிப்பதற்காக நடத்தப்பட்ட சோதனைகள் அனைத்திலும் காகங்களே வெற்றி பெற்றிருந்ததா. குறிப்பா சொல்ல போனா காகங்கள்ல தென் பசிபிக் தீவுகள வாழும் கலிடோனியன் என்று சொல்லப்படும் காகங்களுக்கு குச்சிகளை ஒரு கருவிகளா உபயோகிக்கக்கூடிய திறமை உள்ளதான். அதாவது காகங்களோட அலகுகள் நுழைய முடியாத பொந்துகளில் இருந்து உணவை பெற்றுக்கொள்வதற்காக இப்படிப்பட்ட குச்சிகளை கலிடோனியன் காகங்கள் பயன்படுத்துகின்றது. இது மட்டும் இல்லாம நம்மளோட சின்ன வயசுல காகம் பற்றி சொன்ன இந்த கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது ஆழங்குறைவான தண்ணீரில் கற்களை நிரப்பி குடிப்பது பற்றிய ஆய்விலும் ஆழங்குறைவான தண்ணீரில் மிதக்கும் உணவுப் பொருட்களை புத்திசாலித்தனமா தேவையான அளவு கற்களை நிரப்பி எடுப்பது பற்றியும் செய்யப்பட்ட ஆய்வுகளில் காகங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்பட்டிருந்தது. தென் அமெரிக்க காடுகளில் பார்க்கக்கூடிய இந்த எறும்புகள் பார்க்கறதுக்கு சாதாரண எறும்புகளை போல தெரிந்தாலும் மற்ற எறும்புகளில் இல்லாத இறை பிடிக்கும் ஒரு புத்திசாலித்தனத்தை இயற்கையாகவே வைத்திருக்கின்றது. அதாவது இந்த எறும்புகள் முதல்ல ஒரு மரத்தையோ இல்லைனா ஒரு செடி ஒன்றையோ தெரிவு செய்து கொள்ளும். பிறகு மரத்தோட தண்டுகளில் எறும்புகள் ஒளிந்து கொள்ளக்கூடிய அளவு சிறிய துளைகளை போடுமா. பிறகு எறும்புகளால விசேடமா வளர்க்கப்படும் ஒரு வகை ஒட்டுந்தன்மை கொண்ட ஃபங்கஸ்களை அந்த தண்டு முழுவதும் வளர விடும். ஒளிந்து கொள்றது மட்டும் இல்லாம இரைகளோட காலை நகர முடியாமல் பிடித்துக் கொள்வதற்காக எறும்புகள் தன்னோட மண்டிபிள்களை திறந்தபடியே வைத்துக் கொள்ளுமா. இப்போ இரைகளோட கால் குழியில் மாட்டி ஃபங்கஸில் ஒட்டி நகர முடியாமல் போகுமோ அப்போ குழியில் ஒளிந்துள்ள எறும்பு இரைகளோட காலை கவ்வி பிடிக்க இரைக்காக காத்திருந்த மற்ற எறும்புகள் இரையை முழுவதுமாக ஆக்கிரமித்து கொன்று சாப்பிடுகின்றது. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.